ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுதர்ஷன். முதல்ல உங்கள் எல்லார்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. எனக்கு காலேஜில் போர்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் என்னால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக தேவையோ அந்த வீடியோக்கான நேமை கமெண்ட்டில் போடுங்க. நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். என்கிட்ட சில பேர் தெர்மோடைனமிக்ஸ் லெசனுக்காக நோட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரி தெர்மோடைனமிக்ஸுங்கிற லெசனுக்கான நோட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த லெசன் எடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இது ஒரு பேசிக்கான லெசன். ரொம்ப அளவுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆவரேஜான ஒரு லெசன் தான். ஆனால் இட் கண்டெய்ன்ஸ் சம் வெயிட்டேஜ். இதுக்கு வந்து 2 கொஷின்ஸ் பர் இயர் ஆவரேஜாக கேட்டுட்ருக்காங்க நீட்டில். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான லெசன், இம்பார்ட்டண்ட்டும் கூட ஈஸியும் கூட. அப்படின்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ், நம்ம நல்லா படித்தோம்னா கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த 8 மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த வருஷம் கூட இந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. என்னன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம்னு கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்குறப்ப தெர்மோடைனமிக் டேர்ம்ஸ், இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பேசிக். நீங்கள் பேசிக் தானே, ரொம்ப ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. இந்த பேசிக்கில் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி வர அட்வான்ஸ் எம்சிக்யூஸ்லேயும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக எம்சிக்யூஸ் கேட்டாங்கன்னா அதில் வர சின்ன சின்ன பேசிக் டேர்ம்ஸில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ண வேண்டியதாக இருக்கும். மிஸ்டேக் பண்ணுற சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் நீங்கள் பேசிக்காக இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் படிங்க. தெர்மோடைனமிக் ப்ராசஸ், இன்டர்னல் எனர்ஜினா என்ன, இன்டர்னல் எனர்ஜி நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் சைன் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் ஹீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் சைன் கன்வென்ஷனில் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். அப்புறம் ப்ரெஷர் வால்யூம் ஒர்க் டன் இன் ஐசோதர்மல் ரிவர்சிபிள் எக்ஸ்பான்ஷன் சம்திங் இருக்குது. அதுக்கப்புறம் என்தால்பி, ஹீட் கெப்பாசிட்டி. இந்த சிபி அண்ட் சிவி ஃபார் அன் ஐடியல் கேஸ் வந்து நம்ம ஃபிசிக்ஸ்லேயும் படிப்போம். இதில் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டருங்கிற லெசன்லேயும் படிப்போம். நிறைய இடத்துல இந்த யூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சு படிங்க. என்தால்பி ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து டெல்டா யூ அண்ட் டெல்டா ஹெச்க்கான ரியாக்ஷன் ஒரு கெமிக்கல் ஃபார்முலா மாதிரி இருக்கும். என்தால்பிஸ் ஆஃப் ஃபேஸ் சேஞ்சஸ், ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன். ஒரு ப்ராசஸ் வந்து டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் நடக்கலாம், இல்லை சுற்றி வளைஞ்சி போய் நடக்கலாங்கிறத சொல்லுவோம். என்தால்பி ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். அது அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக் தான். இது ரிமெம்பரிங் டாபிக் அளவுக்கு எதுவும் இல்லை. அடுத்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னால் என்ன, அதுக்கு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட என்ன ரிலேஷன் இருக்குன்னு இருக்குது. அடுத்து என்ட்ரோப்பிங்கிறது ஈஸி தான், ஆனால் முக்கியமாக ஒரு ஃபார்முலா இருக்கும், நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், கிப்ஸ் எனர்ஜி வச்சு தாங்க கொஷின் கன்ஃபார்மாக இருக்குது. கெமிஸ்ட்ரிலையோ இல்லை ஃபிசிக்ஸ்லையோ கன்ஃபார்மாக கிப்ஸ் எனர்ஜி வச்சு ஒரு கொஷின் இருக்குது, யோசிச்சுக்கோங்க. இது டைரெக்டாக வரலையாலும் இன்டைரக்டாக நம்ம ஈக்குவிலிபிரியமில் போகலாம், எங்கே வேணால் போய் கேட்கலாம். ஆனால் கிப்ஸ் எனர்ஜி வச்சு ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். அப்சல்யூட் என்ட்ரோபி அண்ட் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இப்போ வாங்க இந்த நோட்ஸ் அப்படியே ஒன்ஸ் கோ த்ரூ போட்டிருக்கலாம். இந்த நோட்ஸ்க்கான பிடிஎஃப் நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு தேவைன்னா பிரிண்ட் பண்ணி படிங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே படிச்சுக்கோங்க. த மோஸ்ட் ப்ரிஃபரபிள் இஸ் பிரிண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி தனி நோட்ஸ் ப்ரிஃபர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இது ஒரு கிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆன்லைனில் பிடிஎஃபாக கூட படிச்சுக்கோங்க. இதில் எல்லாமே ஃபார்முலாஸ் எல்லாமே தெளிவாக லைனாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஃபார்முலாஸ் இருக்கனால டக்குன்னு ரீகால் பண்ணிக்கலாம் அடிக்கடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எவ்வளோ தான். இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அதை கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக பண்ணுறேன் வீடியோவை. இன்னும் கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் கண்டிப்பாக பண்ணி முடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் தேங்க்யூ.